பீடா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்துக்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். We know that in all things God works for good with those who love him, those whom he has called according to his purpose. ரோமையர் அதிகாரம் 8 வசனம் 28. உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாகவும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கற்பித்தவாறு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், நீங்கள் நம் கடவுள் பரிசுத்த ஆவியை உங்கள் வாழ்வின் துணையாக பெறுவீர்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியா